வணக்கம். வாழைக்காய் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? லஞ்ச் பாக்ஸுக்கு ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். இந்த வாழைக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து ரொம்பவும் மெலிசாக இல்லாமல் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் மீடியம் சைஸாக அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சு இந்த வாழைக்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 கொதி கொதிச்சோன்னே நல்லா கரண்டியால் பெரட்டி விட்டு எல்லா பக்கமும் லைட்டாக வேகிறாப்புல வெந்தோன்னே நம்ம காய் வடிகட்டுறதுல வடிகட்டிடலாம். இப்போ வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். லைட்டாக வந்திருந்தால் போதும். கலர் மாறினா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். கலரு பச்சை வாடை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் மசாலா தயார் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 7-8 பல் பூண்டு மேல் தோலை மட்டும் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். தண்ணி ஊற்றாமல் நல்லா கொரப்பாக நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள் எவ்வளோ தூளாக இருக்குன்னு. இப்போ அதை அப்படியே தட்டில் கொட்டி இந்த வாழைக்காயும் அதோடு சேர்த்து தண்ணி ஊற்ற வேணாம். வாழைக்காயை வடிகட்டணும்ல, அதிலே லைட்டாக தண்ணி இருக்கும், அதுவே போதும். நல்லா கோட்டாயிக்கும். நல்லா கையாலே பிசைஞ்சு ஒரு 1/2 hour டைம் இருந்தால் 1/2 hour ஊற வைக்கலாம், இல்லைன்னா 10 நிமிஷம் போதும். இப்போ நம்ம தோசை கல்லே வச்சு இதை எடுத்துக்கலாம். எண்ணெயிலையும் போட்டு எடுக்கலாம், தோசை கல்லை வச்சும் எடுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணுன்னா நல்லா மீடியமாக வச்சு அடுப்பை நல்லா திருப்பி போட்டுட்டோன்னா நல்லா மொறுன்னு வெந்துடும். சூப்பர் அண்ட் டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி. இது குழந்தைங்களுக்கு நம்ம கொஞ்சமாக கூட லஞ்சுக்கு செஞ்சு கொடுக்கலாம், டிஃபன் பாக்ஸுக்கு. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.